சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த திரைக்கலைஞர் திரு எஸ் வி சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. விஜயினுடைய இந்த ஆறுதல் பெறுதல் நிகழ்ச்சி, அதாவது கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து சென்னை மாமல்லபுரத்துல ஒரு தனியார் ஹோட்டல்ல தங்க வச்சு ஆறுதல் பெறுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், எங்கள் அப்பா செத்து போட்டாருங்க. ஐயையோ, சரி நீ என்ன பண்ணு, ஒரு நாளன்னைக்கு அப்பா பாடியை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடு. கொண்டு வந்துட்டேன்னா நான் பார்த்துட்டு நான் 2 சொட்டு கண்ணீர் விட்டுடுறேன், அப்புறம் நீ அதை அடக்கம் பண்ணுறியோ எரிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதாவது ஒரு வறுமையை பயன்படுத்தி நான் 20 லட்ச ரூபா கொடுக்குறேன், அந்த 20 லட்ச ரூபாய்க்கு நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம். அதாவது அரசியலில் வந்து விஜயுடைய ரசிகர்கள் தான் கொஞ்சம் எதுவுமே தற்குறிகளாக இருப்பாங்கன்னு பார்த்தா, விஜயே ஒன்றும் தெரியாத ஒரு நபராக அந்த 50 வருஷம் ரொம்ப கோல்டன் ஸ்பூனில் வளர்ந்த பையன். அப்பா பெரிய டைரக்டருடைய பையனாக இருக்கும் பொழுது வளர்ந்த பையன். அதனால் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஆரம்பத்துலேருந்தே விஜய்க்கு வந்து 4 பேர் வந்தாலும் என்ன கூட்டமாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறவர் அவர். அப்படி யாரிடையுமே அவர் கேரவனுக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. அவர் விருப்பப்பட்டால் தான் வந்து பார்க்கணும், அவர் விருப்பப்பட்டால் தான் பேசுவார். எனக்கு தெரிந்த ஒரு நடிகர் பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காரு. என்ன நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்குள்ளார அப்படின்ட்டு போயிட்டாராம். அந்த பத்திரிக்கை கூட வாங்கிக்கலையா. நான் வேற, நான் ஜெயலலிதாவுக்கு என்னுடைய கட்சியில் இருக்கும் பொழுது சொல்கிறேன், என் மகளுடைய கல்யாண பத்திரிகையை நான் கொடுக்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்குறேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, கொடுக்கல. நான் ஒரு ஃபஸ்ட்டு பத்திரிக்கை, நம்மளுடைய வயசில் பெரியவங்க. அதுக்கு முன்னாடி நான் சங்கர மடத்தில் கொண்டு பெரியவாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு வந்துட்டேன். அப்புறம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போனால் ஒன்றும் பதிலே இல்லை, ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் பதிலே வரல. நான் பார்த்தேன், நேராக கொண்டு போய் அந்த வாசலில் டப்பாவில் போட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். வந்தால் வராங்க, வராட்ட போகிறாங்க. 8000 பேர் வந்தாங்க என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு. இங்கே ராஜா அண்ணாமலைபுரத்தில் இங்கே கல்யாண மண்டபத்தில் எம்ஆர்சியில் நடக்குது, சாந்தோம் சர்ச் வரைக்கும் டிராஃபிக் ஜாமு. என்ன பண்ண முடியும்? எப்போதுமே விருப்பம் உள்ளவர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட போனால் போதும். அந்த மாதிரி என்னுடைய மனோபாவம். ஆனால் விஜய்க்கு இருக்கிறவங்க இவங்க இதில் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், அந்த சங்கவிங்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவர் இறந்ததுக்காக வந்து விஜய் ஆறுதல் சொல்வார்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவங்கள கூப்பிடவும் இல்லை போல இருக்கு, மெட்ராஸுக்கும் கூப்பிடலையா. அவரு வந்து ஃபோன் கால்ல நான் கரூருக்கு வரேன்னு சொல்லி இருந்தாரு, ஆனால் திரும்பி வந்து நீங்க சென்னையில வர வைக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, நான் போகல. உண்மையான ஒரு மனோபாவம், ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு பெண். அந்த சங்கவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பணத்தையும் திருப்பி அமைச்சிட்டாங்க. விஜய் கிட்ட கூட தான் இருக்குது. 800 கோடி ரூபா இருக்கலாம், ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபான்னு. சமீப காலத்திலேயே ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். இல்லை 30% 40% டேக்ஸ் கட்டியிருந்தா கூட 600 கோடி ரூபா பணம் இருக்குது. திருச்சியில் நேற்றுக்கு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, உங்களுக்காக போய் செத்து போன ஒருத்தனுக்கு வாழ்த்து கூட சொல்ல, இதை ஒரு ஆறுதல் கூட நீங்கள் சொல்லலை, ஒரு உதவி கூட செய்யலை, உங்கள் மாநாட்டுக்கு வந்து இப்படி உழைச்சிட்டு நாங்கள் செத்து போயிட்டோமா, எங்களுக்கு ஒன்றுமே செய்யலையான்னு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அதாவது விஜய் வந்து அடிப்படையாக அரசியலுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளுவார். இன்னைக்கு வந்து இருக்கிற சூழ்நிலையில் 2026 திமுக தான் ஜெயிக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில். ஏன்னால் அந்த சாலிடாக அந்த கூட்டணி பிளவுபடாமல் இருக்கு. இன்னும் ஒரு 2 பார்ட்டி எக்ஸ்ட்ரா உள்ள வர மாதிரி தான் இருக்கு. நீங்க காங்கிரஸ்ல இருந்திருக்கீங்க, ஆனால் இன்னைக்கு காங்கிரஸும் காங்கிரஸ்ல இங்க பேசுறதெல்லாம் யாரும் கவுண்ட் பண்ணவே மாட்டாங்க சார். டெல்லி டிசைட் பண்ணணும். இங்க சும்மா எல்லாரும் தன்னுடைய இம்பார்ட்டன்ஸுக்காக என்ன வேணா பேசுவாங்க. எந்த எந்த அரசியல் கட்சி டெல்லியிலேருந்து ஆப்ரேட் பண்ணாலும், வெதர் இட் இஸ் காங்கிரஸ் ஆர் பிஜேபி, இங்கே அண்ணாமலை குதின்னு குதிச்சாரு, அப்படி சுண்டி விட்டுட்டு டக்குன்னு நயினாரை கொண்டு வரலையா? அண்ணாமலை ஆசைக்கு டெல்லி பிஜேபி இருக்காது.
அதை தாண்டி நிறைய சம்பாதிச்சு அப்புறம் நான் வந்து இப்போ சாணி அள்ளுறேன், மாடு வளர்க்குறேன், அது குட்டி போடும், என்ன வேணால் பேசிக்கலாம். பட் டெல்லி தான் டிசைட் பண்ணும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அசெம்பிளி எலெக்ஷனை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்காரங்க. ஆனால் ராகுல் காந்திக்கோ சோனியா காந்தி அவர்களுக்கோ வரும் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம முக்கிய இடத்தை பிடிக்கிறதுக்கு திமுக வேண்டும்ங்கிற நினைக்கிறவங்க அவங்க. சும்மா லோக்கலாக நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ அப்படின்னா மயிலாப்பூரை பற்றி யோசிச்சா போகிறோம். நான் எதுக்கு மிசோரத்தை பற்றி பேசணும்? அந்த மாதிரி தான் இது. தவறு இங்கே யாரை என்னைக்கு மாற்றுவாங்கன்னே தெரியாது. தவிர வந்து இவர்கள்லாம் குட்டி தலைவர்கள் இங்கே இருக்கிறவங்க. ஸ்டாலின் அகில இந்திய தலைவர். நான் நினச்சா உடனே ஸ்டாலினை பார்க்கணும், நான் நினச்சா ஸ்டாலின் என்ன வந்து பார்க்கணும், இப்படிலாம் ஆசைப்படலாம். நடக்குமா சொல்லுங்க? நடக்காது. இது வந்து விவரம் புரியாமல் பண்ணுறது. இது மாதிரி எல்லாம் பண்ணாக்க 60 சீட்டு கேட்டோம். 60 சீட்டு கேட்ட போதே ஒரு தடவை என்னாச்சு, அப்போவும் 4 சீட் தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு போன டைம் வந்து 25 கேட்டு அதில் 12 ஜெயிச்சிருக்காங்க. எது போன எலெக்ஷன்ல அவ்வளோதாங்க. தவிர வந்து காங்கிரஸும் சரி பிஜேபி இனிமேல் வளராது தமிழ்நாட்டில், பாசிபிளே கிடையாது. காங்கிரஸ் வந்து இது மாதிரியாக காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் மத்திய அரசில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்தாக்க ஏதாவது ஒரு கட்சி முதுகில் ஏறி தான் சவாரி பண்ண முடியுமே தவிர அவங்களால தனியாக அடுத்தவங்களை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பிஜேபி மாதிரி இப்போ ஏடிஎம்கே கொண்டு வருது, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாத பண்ணுறது, இல்லை இப்போது விஜயை கொண்டு வருது, விஜயை ஒன்றும் இல்லாத பண்ணுறது, அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அவங்களால வளர முடியாது. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், அவங்க அத்தனை பேரும் திராவிட சிந்தனை உள்ள நபர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. அவங்களால தேசிய சிந்தனைக்கு போக முடியாது. சும்மா மீட்டிங்கில் பேசலாம், ஆனால் அவங்க செயல்பாடுனால பண்ணவே முடியாது. அதுதான் பிரச்சனை. அதனால் அவங்க என்ன வேணால் பேசிக்கிட்டோன்னு விட்டுருவாங்க. ஓரமாக போய் விளையாடுங்கப்பா அப்படின்றவார் ஸ்டாலின். விஜய்க்கு பாதுகாப்பு வேணும். குறிப்பாக வந்து விஜய்க்கு எதுக்கு சார் பாதுகாப்பு? அவர் வீட்டை விட்டு வெளில வருது இல்லை, யாரையுமே சந்திக்கிறது இல்லை, அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? நிஜமா சொல்லுங்க. இல்ல நயினார் கூட சொன்னாரு பாதுகாப்பு வேணுமா? ஏங்க கரப்பு ஏதாவது இருக்குமா, பள்ளி இருக்குமா? கரூருக்கு போனா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு இன்னைக்கு நயினாரே கூட சொல்றாரு. மறுபடியும் யாரு? நயினார் நாகேந்திரன். அதுதாங்க புரியவே இல்லை. ஒருவேளை அவங்க ஏதாவது நயினாருடைய ஆட்கள் யாராவது செட்டப் பண்ணி வச்சிருக்காரு தெரியாது. ஏன்னா சில சமயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு அவங்களே குண்டு வீட்டு அந்த கையெறி குண்டியோ அது என்ன சொல்கிறது பெட்ரோல் பாம்பு போட வேண்டியது. எங்கள் வீட்டில் குண்டு வெடிச்சிடுச்சு. இது எஸ்எஸ் சந்திரன் காலத்துலேருந்தே இது நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப காலமாகவே நடக்கும் சிம்பத்திக்கு. எங்கள் வீட்டில் 2 தடவை பெட்ரோல் பாம்பு அடித்தாங்க. 2 தடவையும் திராவிட கழக பீப்புள் தான் சொல்லி எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. ஒன்றும் காரு கிட்டத்தட்ட அப்போ 1,75,000 ரூபாய்க்கு மேலே இன்சூரன்ஸ் வந்தது. அந்த பணமும் எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கல. எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இனிமேல் நான் என்னுடைய கம்ப்ளைண்ட்டுக்குன்னே தனி எஃப்ஐஆர் புக்கு போட்டு வைப்பாங்க போல இருக்கு. ஆனால் ஒன்று, இன்றைக்கி எத்தனை ஏஜென்சி இருந்தாலும் சைபர் கிரைம்ஸில் எஸ்வி சேகர் வீட்டுக்கா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கூட்டமே பிடிக்காதுங்க, கூட்டமே பிடிக்காது. ஓட்டு மாத்திரம் வேணும்னா அவர் அடுத்தது விட இந்த தேர்தலில் 2026 தயவு செஞ்சு பனையூரில் வந்து ஓட்டு பெட்டி வச்சுருக்கேன், எல்லாரும் வந்து அங்கே ஓட்டு போட்டிருங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சைல்டிஷ்னஸ், என்னுடைய 7 வயசு பேரன் பேசினா ஏதோ குழந்தைத்தனமாக பேசலாம்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் குழந்தைத்தனமாக பேசுகிறாருன்னா அது புத்திசாலித்தனம் எப்படி நினைக்கிறது? அவர் கரூருக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டாரா? இல்லை, பர்மிஷன் கேட்டாரா? கேட்கல. கரூருக்கு போகிறேன், அங்கே வந்து அந்த கமிஷனர் ஆஃபீஸில் போய் பேசிட்டு வந்தாங்க என்னெல்லாம் வேணும்னு. சரி இதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் நாங்கள். அப்புறம் அவங்க போகல. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டலில் வந்து கட்சி நடத்துகிறாங்க. அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறது, கரூர் ஆஃபீஸ்க்கு சென்று விட்டார், புஷி ஆனந்த் போயிட்டாரு, அவர் போயிட்டார், ஏதோ போயிட்டாருன்னு போட வேண்டியது. எந்த ஒரு கட்சியிலே நடக்குமா? ஒரு நிர்வாகியே கேட்டில் நிற்க வைக்கிறாங்க. இவங்க தான் வருவாங்கன்னு ஒரு ஃபோட்டோவாவது ஒட்டி வாசலில் மூஞ்சியை காட்டலாம்.
ஒரு லிஸ்ட் போட்டு இவங்க தான் வருவாங்க, இவங்க கார் நம்பர் இது. அந்த சிஸ்டம் கூட தெரியலையே அவங்களுக்கு. விஜய் ஒண்ணுமே வருத்தப்பட்டார், கண்ணீர் மல்க எல்லார்ட்டையும் எல்லா சார், குடும்பத்தையும் எனக்கு பேசினாரு. நான் கூட நடிகன் தான் சார். எல்லாத்துக்கும் அழுகை வரும். எல்லாத்துக்கும் நிஜமாவே விஜய்க்கு வந்து அழுகை வரதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா, தன்னால தான் இந்த இத்தனை மரணம் நடந்து போச்சு. ரூ. 8,00,00,000 வரைக்கும் நமக்கு செலவு வேற வந்துருச்சு எல்லாருக்கும் குடுக்குற மாரி. இத வந்து இதுலேருந்து எப்படி மீளப் போறோம்? அப்படின்னு சுய பச்சாதாபமும், நம்ம மேல வந்து இந்த பழிய எப்படி துடைக்க போறோங்கிற ஒரு பயமும் அழுகை வரவழைக்கும். விஜய்க்கு இன்னைக்குன்னு இல்ல. இன்னும் 10 வருஷம், 20 வருஷம் ஆனா கூட, திடீர்னு ராத்திரி தூக்கி வாரி போடும். அந்த செத்துப்போன ஃபேமிலிலேருந்து யாராவது ஒருத்தர் மூஞ்சி வந்து, "உன்னால தானேடா நான் செத்துட்டேன்" அப்படின்ற மாரி சொன்னா, அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. அது மன ரீதியான பயம். இல்லையா? விஜய் ஒண்ணும் வந்து ஒரு சர்வாதிகாரியோ, பல பேர் தலையை சீவி அந்த ஆட்சிக்கு வந்த ஆளோ கிடையாது. அவர் வந்து ஒரு அரசியல்ல வரணும்னு நெனைக்கிறார். ஆனால், தன்னை எம்ஜிஆரோட, ர ரஜினிகாந்தோட, விஜயகாந்தோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது தான் அபத்தமா இருக்கு. இந்த எம்ஜிஆர் 20 வருஷம் ஒரு கட்சியில இருந்து, அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு, அந்த கட்சி தொண்டனாக ஒரு பிளவு ஏற்பட்டு அதுலேருந்து வெளியில வந்து தன்னுடைய தொண்டர்களோட அரசியல். இவர் வெறும் விசில் அடிச்சான் குஞ்சுகளோட வந்து கட்சி இல்ல, ஆரம்பிக்கிறார். அந்த எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி தான் இன்னைக்கு விஜய் எங்ககிட்ட வாங்கன்னு கேட்கறாங்களே, வெளிப்படையாவே அழைப்பு விடுக்குறாங்க. சார், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்டயே எப்படி இருந்தவரு? இவங்கெல்லாம் ஜெயலலிதா முகத்த நேரா இப்படி பார்த்து, என்ன மாரி பாக்கெட்ல கை போட்டுன்னு பேசினவங்களா? அவங்க கண்ண பார்த்து பேசியிருப்பாங்களா? அம்மா, அது இல்லம்மா, அது இல்லம்மா, அது இல்லம்மான்னு தானே பேசியிருக்காங்க. எடப்பாடி என்ன? எடப்பாடி எப்படி வந்தார்ங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புரிஞ்சுக்கங்க. சசிகலா கை காட்டி, "சசிகலா வா தம்பி உட்கார்" அப்படின்னு உட்காத்தி வச்சவங்க அவங்க. அவங்க என்னமோ பெரிய தொண்டர் படையோட பெரிய தலைவனாக இருந்தவன். வந்த பிறகு அது அதிமுகவ எங்கேயுமே அதிகாரத்துக்கு வந்த பிறகு நமக்கு ஒரு ஃபாலோயிங் வரும். அந்த அதிகாரத்தினால சம்பாதிச்ச பணத்த வச்சுக்கிட்டு பல பேர விலைக்கு வாங்கலாம். ஆனால் அதனால நிஜ தலைவனாகலாம் ஏத்துக்க மாட்டாங்க. பாக்கெட்ல எத்தனையோ பேர் ஃபோட்டோவ சொருகி வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல. எந்த கட்சியிலயும் இல்லாத ஒருத்தன் வீட்ல 5 கட்சியுடைய வேஷ்டி வச்சிருப்பான் சார். அவனுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அந்த கரை வேஷ்டிய கட்டிட்டு, "அண்ணே நான் நம்ம கட்சி ஆளுங்க. எனக்கு இத பண்ணி குடுங்க அண்ணேன்னு" போய் கேட்பான். இது ஒரு அடிப்படையான ஒரு சின்ன சாமர்த்தியம். எடப்பாடி போய் கேட்கறது எடப்பாடி எடப்பாடி என்ன ஒரு 50 படம் நடிச்சுட்டாரா? எடப்பாடியே நாளைக்கு கூட்டணிக்கு போறதுன்னு டிசைட் பண்ணா கூட எடப்பாடி தான் டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் இன்னும் டிசைட் பண்ணல. நான் விஜய் எடப்பாடியோட நான் ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு விஜய் சொல்லிட்டா, பரவால்ல கூட்டணிக்கு நீ இன்னைக்கு பாட்டுக்கு பேசிக்கங்க அப்படிங்கலாம். நான் தான் முதலமைச்சர்ன்னு சொல்லணும்னு சொல்லிட்டா, எடப்பாடி சரிம்பாரா? வெறுமனே கூட்டணி கூட்டணின்னு பேசுறீங்களே தவிர, அந்த கூட்டணியில எத்தனை தொகுதி ஒதுக்க போறாங்க? ஆனா என்ன சொல்லுவார் விஜயோட கூட்டணி போனா, "நான் தொகுதி ஒதுக்குறேன். நான் எடுத்துட்டது போக பாக்கி உங்களுக்கு தரேன்." நல்லா விஜய் புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சார். அதே சமயம் விஜயகாந்த் 234 தொகுதியில நின்னு அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். விஜயகாந்த் ஒருவர் மட்டும் தான் ஜெயிச்சார். 234 தொகுதியிலையும் ஆள போட்டு. கமலஹாசன் அது கூட ஜெயிக்கல. புரிஞ்சுக்கணும். என் வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்கலப்பா. உங்க தெருக்கு வந்தாரு. எங்க தெருக்கு வரலையே. நான் ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்? அப்படித்தான் மனோபாவம் இருக்கு மக்களுக்கு. ஓட்டு போடுற அன்னைக்கு நான் ராஜா. என்ன வந்து கேட்கல. நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்? நான் வேற ஒருத்தருக்கு அமைக்கிட்டு போறேன். அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த பட்டனை அமுக்கிறவன் குடிகாரனாக இருக்கலாம், குப்பை பொறுக்கிறவனாக இருக்கலாம், சமுதாயத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லாதவனாக இருக்கலாம், அவன் கடன்காரனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனால் அவன் அன்னைக்கு ராஜா. அந்த பட்டனை ஏதோ கார்டு வச்சிருக்கேன். நான் அமுக்கினா தான் உனக்கு ஓட்டு. அந்த மனோபாவம் இருக்கும். அப்ப நான் அவனுக்கு துட்டு குடுத்து அனுப்பிச்சுட்டேன். ஓட்டு போடுன்னா, அவரு கூட தான் துட்டு குடுக்குறாரு. அவர் வந்து என்கிட்ட அவரே வந்து குடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்றாரு.
ஒரு குடம் வேற கொடுத்தாரு, நான் அவருக்கு தான் போடுவேன்னு தான் போடுவாங்க. இப்ப அரசியல்ல வந்து ஒரு உழைப்பை நம்ம கொடுத்தே ஆகணும். அது அதீத உழைப்பை நம்ம கொடுத்தாகணும். அடிப்படை உழைப்பு கூட கொடுக்கல சார் விஜய். அவர் கேரவனுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு சார். கேரவனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கேரவனுக்குள்ளே நான் நாளைக்கே கேட்குறேன். சரி, விஜய் ஜெயிச்சிட்டாருங்க ஒரு தொகுதி, அவர் ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டார், ஒரு எம்எல்ஏ ஆயிட்டார் வச்சுக்காங்க, ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். ஆயிட்டார்னா அவர் ஒரே ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டு சட்டசபையில் போய் கர்ஜிக்க முடியுமா? உட்காரு உட்காரு அப்படின்றவாங்க. சில பேர் கூப்பிட்டு வச்சு அவனை உள்ள வச்சு செய்யணும்ட்டு, நீ வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? சில சினிமாவில் அவன் உள்ள கூப்பிடு வச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அசம்பிளிக்குள்ள போன பிறகு வச்சு செய்யலாம்னு நினைக்கும் பொழுது ஒரு பிரச்சனை கூட கேள்விப்பட்டேன். கமலுக்கு கூட ரீகவுண்டிங்ல 150 ஓட்டா 200 ஓட்டுலயோ தோத்து போனார் இல்லையா கமல்? சொற்ப ஓட்டுல தான் வந்து சொற்ப ஓட்டுல தோத்து போனார். அதை கூட ரீகவுண்டிங் போடலாங்கும் போது பாக்கி எல்லாரும் போயாச்சு, நாம மட்டும் உள்ள போய் அசிங்கப்படணுமா இந்த டார்ச் லைட்டோட அப்படின்னு யோசிச்சு தான் அந்த ரீகவுண்டிங்லாம் வேணான்ட்டாருன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். கமல் விஜயோட பெரிய நடிகர் இல்லைன்னு விஜய் நினச்சிக்கிட்டா கூட கமல் வயசு விஜய்க்கு ஆகலைங்கிறது தான் உண்மை. கமலுடைய அனுபவம் விஜய்க்கு இல்லைங்கிறது தான் உண்மை. கமல் அரசியல் தெரியாமல் அரசியலுக்குள்ள வந்துட்டு எது யதார்த்த அரசியல்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ப்ரெசன்ட் டே மேட்டர் எடுத்திருக்காரு. என்ன எடுத்துக்கங்க, திமுகவுக்கு எனக்கு திமுக வேண்டாம், நான் திமுக வேண்டாம் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அரசியல்னு பார்க்கும்பொழுது ஆரம்பத்திலேருந்து நான் திமுகவோட தான் தொடர்பு. 96 எலெக்ஷன்ல மேயர் எலெக்ஷன்ல திரு ஸ்டாலின் அவர்கள் நிற்கும்போது அப்போ திமுக ஆட்சி. அப்போ நான் பேசுகிறேன், நான் ஒரு நடிகனாக தான் பேசுகிறேன். எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியை சேர்ந்தவர்களே கார்ப்பரேஷனில் வந்தால் மக்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க. நான் எங்கே பக்கத்து வீட்டு மாடியில் இருக்கும்போது தான் சொன்னேன். ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அரசியலுக்குன்னு சில ஸ்டாண்ட் எடுக்கிறோமே தவிர தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி. எனக்கு 80லேருந்து கலைஞர் பழக்கம். ஆனால் நான் சேர்ந்தது 90லேருந்து பிஜேபிக்கு இந்த கூட்டணிக்கு தான் பேசினேன். அதுக்கப்புறம் டிஎம்கே கூட்டணிக்கு பேசினேன். தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை வெறுக்கிறது வேற, ஒரு கொள்கை ரீதியாக ஒரு இதுவாக இருக்கு. நம்மளே இருக்கோம். ஆனா இப்ப கமலையோ உங்களையோ வந்து சில வார்த்தைகளை சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்களே, பிழைப்புவாதிகளா இருக்காங்க, சொம்புமாங்க, அறிவாலயத்தில் போய் பாத்ரூம் கழுவு போறியம்மாங்க. சொல்றவன் 200 ரூபாய்க்கு போயிட்டியாமா, அவனுக்கு 10 பைசாக்கு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்கறதுக்கு கூட வக்கு இருக்காது. அவனுக்கு ஏதோ எழுதணும்னு எழுதுவோம், அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த முடியாது. நம்ம ரோட்டில் போகும்போது எவ்வளோ நாய் குலைக்கும், எல்லாத்துக்குமே திருப்பி ஒன்று பதில் சொல்லிட்டு போவோம்னு சொல்ல மாட்டோம். அது காரணம் வந்து ஒன்று, நான் இப்போ பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தது பிஜேபியினுடைய ஓரளவுக்கு ஓட்டு வங்கியை பாதிக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பிஜேபிக்கு இருக்கிறதே ஓரளவுக்கு தான், ஓரளவு வாக்கு வங்கி தான், ஓஹோன்னு இல்லை. இல்ல காங்கிரஸும் தாவேக்காவும் ஒருவேளை நீங்க வந்து நீங்க சொல்றது போல கூட்டணிகள் 5 மாசம் இருக்கு, 5 மாசத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம், இந்த தீபாவளியிலேருந்து பொங்கலுக்குள்ள அரசியல் கிழமை மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை தாவேக்காவும் காங்கிரஸும் போனா அங்க தலித், மைனாரிட்டி, முஸ்லீம் வாக்கு வங்கிகள்லாம் வந்து அந்த பக்கம் போக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்று சேர்ந்துருச்சுன்னா யோசிக்கிறது தானேங்க, ஜாலியாக யோசிச்சுட்டு போகலாமே. அப்புறம் அதை யோசிச்சு போயிடலாமே, அதில் என்ன இருக்கு? பிஜேபியோட திருமாவளவன் போயிட்டா எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. நமக்கு பொழுது போலிங்க. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் ஜனத்தொகையை விட சேனல் ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. விஜயை உள்ளவே நான் விஜயை வந்து அந்த இதில் ஒரு ப்ரெஸ்ஸை கூட உள்ள விடலை. ப்ரெஸ்ஸுங்கிறது ஒரு 4வது தூண். எப்போ உங்களை மதிக்கிறாம உள்ள விடாம ஒருத்தர் இருக்கிறாரோ அப்புறம் பற்றின நியூஸே அன்றைக்கி வரக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜியே ப்ரெஸ் எடுக்கணும். 400 பத்திரிகையாளர் அதை பற்றி அந்த விஷயம் அன்றைக்கி நான் நேற்றுக்கு 3 மணியோட எல்லாம் விஜய் மேட்டர் முடிஞ்சு போச்சு. சூரசம்ஹாரத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும். அத்தனை சேனலும் சூரசம்ஹாரம். அப்புறம் என்ன சொல்கிறீங்க? அது போகக்கூடாது. ஏதாவது ஒரு மேட்ரு வந்து அந்த ஒரு நாள் நான் என்ன கேட்குறேன்,
தியாகராஜ பாகவதற்கு அப்புறம் சினிமா இல்லையா? ஏன் எம்ஜிஆருக்கு அப்படி அப்புறம் பண்றாங்க? சினிமா இல்லையா? எல்லாமே வந்து அபிஷியலா எந்த நியூஸுமே வெளியில விடாம அது இல்ல. அது என்ன கோழைத்தனம்? நீ அரசியல் என்றால் பொது வாழ்க்கைக்கு வரேன்னு அர்த்தம். அப்போ நீ ரகசியமாக செய்யறதுக்கு அது என்ன அரசியலா? அது அது ரகசியம் செய்யறது பேர் அரசியலே இல்ல. ரகசியமா செய்யறதுக்குன்னு சில ஏரியாக்கள் இருக்கு. என் காதலியை நான் சந்திக்கலாம். எனக்கு என்னுடைய பரம விரோதியை சந்திச்சு நட்பு பாராட்டுறதுக்கு போறதுக்கு பண்ணலாம். அரசியல்ல மக்களை சந்திக்கிறதுக்கு இவருக்கு மக்களை சந்திக்க பிடிக்காதுங்க. முதல்ல இன்னைக்கு சொல்றீங்கல்ல 41 பேர் மேட்டரே இல்ல. முதல்ல இருந்து மேடை 10 அடி ஒசரத்துல இருந்து தூக்கி தூக்கி போடலையா பவுன்சர்ஸ். அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை அணில் குஞ்சுகளை போத்தான் நடத்துறானே தவிர ஒரு சமமான அந்த ஆள் பிளட்டு கொடுத்தா கூட நம்ம உயிர் காப்பாற்றப்படலாம். அந்த ஆள் வந்து நாளைக்கு படிச்சாக்க நமக்கு மேலே ஒரு கலெக்டரா வந்து அதிகாரம் பண்ணக்கூடியது அந்த மாதிரி நினைக்கவே இல்லை அவர் யாரையுமே. அவர் மனோபாவம் அப்படி. அவர் ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அவர் ஜாதகத்துலலாம் ஒன்றும் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கே கொஞ்சம் இப்போதான் இதேதான் ஸ்டாலினுக்கும் சொன்னாங்க. ஆனால் இல்ல ஜாதகப்படி ஸ்டாலினுக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அவர் வந்தார்ல. ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இல்லைன்னு யார் சொன்னது? 2 ஜாதகங்கிறது வந்து 2 விஷயம் இருக்குங்க. ஜாதகம் பொய் இல்லை, ஜோதிடர் தப்பானவராக இருப்பாங்க இல்லையா? நல்ல டாக்டருங்க, கைராசியான டாக்டர், 2 ரூபா மருந்து கொடுத்தா கூட குணமாயிடுவாங்க. 10 லட்ச ரூபா செலவு வச்சேன், கடைசியில் பாடியாக திருப்பி கொடுத்தாரு அந்த டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அதுக்கு சொல்கிறேன், விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு இன்னொரு 10 வருஷம் அரசியலுக்குள்ளே வரணும். இப்போ சீமான் கத்துன்னு சந்து பொந்து மரம் மட்டை கடல் மாடு எல்லாத்தையும் போய் பேசிட்டு இருக்காரு. இவர் விஜய் பண்ண விஷயத்துக்கு விஜயே திட்டி பேசின வசனங்கள்லாம் இருக்கு. பணம் கொடுத்தா போருமா, நீ போய் நிற்பியாங்க, உனக்கு சுயமரியாதை வேண்டாமான்னு சுறாங்கிற படத்தில் அவர் தான் பேசியிருக்காரு. குடிச்சிங்கெல்லாம் கொளுத்தி விட்டு செத்து போடுவாங்க, காசு கொடுக்குறேன்றாரு, போய் வாங்கிக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போது என்ன பண்ணணும், இன்னும் அடிக்கனாவே இருந்துட்டு போயிடலாம். என்ன இப்போ அவர் என்ன அதிகாரத்தை வந்து என்ன செஞ்சுக்க போகிறார்? இப்போ என்ன சைக்கிளில் போயிட்டுருக்காரா? நாளைக்கு அரசியலுக்கு வந்து சம்பாதிச்சு பண்ணுவார். அவரால் ஒரு துரும்ப கூட மாற்ற முடியாதுங்க. மாற்ற முடியாது. யாராலையுமே பெருசாக மாற்றிட முடியாது. ஏன்னா அரசியல்வாதிகள் 5 வருஷத்துக்கு தூரம் மாறுறாங்க. அதிகாரிகள் 58 வயசு வரைக்கும் மாறாமல் இருக்காங்க. அதிகாரிகள் நினைச்சாதான் ஒரு சிஸ்டம் மாறும். அரசியல்வாதிகள் நினைச்சா மாற வாய்ப்பு கிடையாது. அதனால தானே பிரச்சனை. ஒரு அதிகாரி தப்பு பண்ண உடனே அவர் வேற ஊருக்கு தானே மாத்துறாங்களே தவிர டிஸ்மிஸ் பண்றது இல்லையே. டிசம்பர் ஜனவரி வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. யாருக்கு ஓட்டு வேணுமோ அவங்க உங்க வீட்டை தேடி வருவாங்க. நீங்க யாரையும் தேடி போய் ஓட்டு போடாதீங்க. உங்க வீட்டை தேடி வந்து உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், தொடர்ந்து செய்வோன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு போடுங்க ஓட்டு.